நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன். ஃபோர்ஜரி, ஃப்ராடு, 420 இவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இருக்கும்? 250 கோடிக்கு மேல. அன்பின்மைய சூழலே பண்ணலன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இருந்துதான் அவர் பேர் எல்லாமே சேர்த்திருக்காங்கல்ல. இந்த அயோக்கிய பையன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்கிறாப்ல. தமிழ்நாட்டை நீங்க கல்விக்கு வியாபார தலமா மாத்துறீங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. கடந்த கால திமுக அரசு பள்ளிகள்கிட்ட கோடிக்கணக்கான காசு வாங்கி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நந்தகுமார் என்பவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், சொல்லியிருக்கக்கூடிய நபர் எந்த வகையில் இருக்கக்கூடியவர் ரெண்டு விதமாக அதை ஆய்வு பண்ணலாம். அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை ரெண்டாவது வச்சுருவோம். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகின்ற நபர் அதற்கு தகுதியானவராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது அந்த கேள்வி நியாயமாக இருக்குமான்னு நம்மளே யோசிக்க முடியும். ஸோ முதல் கேள்வி என்னென்னா, யார் அந்த நபர் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய ஒரு தலைவராக இருக்கிறவர். கட்சியில் இருக்கிற தப்பானா தப்பு இல்லை, நல்ல நோக்கங்களுக்காக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்தவர். தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீட் வந்தப்போ 7.5% நமக்கு இடஒதுக்கீடு பள்ளிகளில் கொடுத்தாங்க, அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதை எதிர்த்தவர் தான் இந்த நந்தகுமார். அது மட்டும் இல்லை, இவர் பெரிய ஃபோர்ஜரி, ஃப்ராடு, 420 அப்படிங்கிறது தான் இவருடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணால் இவர் மேலே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சொல்லுது. ஒன்று, ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன், அவர் நடத்துகின்ற ஒரு பள்ளி ஸ்ரீ சங்கரா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று பம்மலில் இருக்குமா. அந்த ஸ்கூலில் இவர் இப்போ ஆஃப் லேட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக தான் அந்த பள்ளியை எடுத்து நடத்துகிறதா ஒரு தகவல். அந்த பள்ளியை பில்டிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு யார் வந்தாங்கன்னா, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பில்டிங்லாம் துவக்கி வச்சுருக்காங்க. அதில் கொடுமை என்னென்னா, அந்த இடம் ஹெச்ஆர்என்சியோட இடம், சங்கர மடத்தினுடைய இடம். அந்த இடத்த வேற ஒருவர்கிட்ட இருந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த இடத்த இவர் கைப்பற்றியிருக்கார், அந்த பள்ளிக்கூடத்தை கைப்பற்றியிருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இது வரைக்கும் அப்ரூவல் இல்லை, பில்டிங் அப்ரூவல் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸு. அதனுடைய உச்சகட்டமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சிக்கு ரெக்கக்னிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரெக்கக்னிஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணணும், என்ஓசி அப்லோட் பண்ணணும். இது ரெண்டுமே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்காரு. அதை ஜெனுனிட்டி வெரிஃபிகேஷனுக்கு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்டு வந்திருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. சரியாக எப்போ வருதுன்னா, டிசம்பர் மாதத்தில் அது வந்திருக்கு. வந்த பிறகு அதிகாரிகள், துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ஜெனுனிட்டி வெரிஃபிகேஷனுக்கு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, கார்பரேஷன் அப்ரூவல் முதற்கொண்டு இவர் வாங்கியிருக்கிற எல்லா அப்ரூவலுமே சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் போன்ற இடங்களுக்கு விளக்கம் கேட்டு இதனுடைய ஜெனுனிட்டி, ஏன்னா அவர் அப்ரூவல் ஷீட் எல்லாமே செக் பண்ணணும் இல்லையா, செக் பண்ணாமல் அதெல்லாம் ரிப்ளை கொடுக்க முடியாது ஒன்றிய அரசுக்கு. இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ வெரிஃபை பண்ணுங்கன்ற பொழுது எல்லாமே முழுக்க ஃப்ராடாக இருந்திருக்கிறது. அப்போ ஏன்னா சரியாக தேதியிட்டு சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே இப்போ தான் தெரிஞ்சிச்சா, அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது, 29/12/2025 அன்று அவருக்கு பல்வேறு துறைகளில் இருந்து அவருடைய ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வெளியே போயிருக்கு. குறைந்தபட்சம் அவருக்கு 1 மாதம் நோட்டீஸ் கொடுப்பாங்க, 21 நாள் எந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டாலும். நோட்டீஸாக இருந்ததுன்னா இதற்கான விளக்கங்கள் இதுவரைக்கும் பெறப்படவில்லை. அது வந்த பிறகு தான் அதை கன்க்ளூட் பண்ண முடியும் அந்த கேஸை. விசாரணைங்கிறது நார்மலாக ஒரு 3 months to 6 months ஆகும். ஏன்னா அந்த பள்ளிக்கல்வித்துறை அனுப்பிச்சு விளக்கம் கேட்குதுன்னா ரிப்ளை வந்த பிறகு அதன் மீது உரிய நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யணும். அப்போது 2 மாதம் ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா பிப்ரவரி என்று மார்ச்சில் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது. அப்போ இந்த
துறை சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறதுல அமைச்சரை தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த நந்தகுமாருக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய தயவும் இப்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரனுடைய தயவும் தேவைப்படுகிறது இந்த அவருடைய ஸ்கூல் பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் கடந்த காலத்தில் இருக்கிற அமைச்சர் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிக்கிறார். அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னா, கடந்த காலத்தில் பணம் நிறைய வாங்கினாங்க, அவங்க எங்களுக்கு என்ஓசி எல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு லேட் பண்ணாங்க, பணம் வாங்கினாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய கட்சியில் கல்வியாளர் அணி பிரிவினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் சிபிஐக்கோ அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நேராக போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்திருக்கலாமே, அல்லது அப்போவே ஆன்லைனில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கலாமே. இப்படியெல்லாம் எங்களை மிரட்டுறாங்க, ஏமாத்துறாங்கன்ட்டு. அதை ஏன் அவர் செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சுருக்கலாம் இல்லையா? அவர் ஒன்றும் சாதாரண ஒரு கட்சியில் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு அரசு இருக்குன்னா அது ஒன்றிய அரசு தான், பிஜேபி அரசு தான். அந்த கட்சியில் மாநில தலைவருங்க நீங்கள் கல்வியாளர் பிரிவுக்கு. உங்களுக்கு இல்லாத அதிகாரமாக, உங்களுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஆய்வு செய்வதற்கோ இல்லை ஒரு செக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லாத அதிகாரமா? செஞ்சுருக்கலாமே, ஏன் அதெல்லாம் அவர் செய்யலை? அப்படின்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கவில்லை. இவருக்கு பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லுவது வழக்கம். ஒன்று. இரண்டாவது என்ன பெரிய பிரச்சனைனா, 2021க்கு முன்னாலேயும் இப்படி தான் வாங்கினாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் வாங்கினாங்கங்கிறாரு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், 21லேருந்து எந்த புரோக்கருமே டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டர்ஸ் கேட்கக்கூடாது. எந்தெந்த பள்ளிகள் இருக்கோ, எந்தெந்த பள்ளிகள் சார்ந்து பெண்டிங் பேப்பர்ஸ் இருக்கோ அவங்களே நேராக டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு வாங்கிட்டு போகணும்னா இந்த 5 வருஷமும் அப்படி தான் நடந்துச்சு. புரோக்கரோ அல்லது சங்கத்தினுடைய தலைவர்களோ அனுமதிக்கப்படவில்லை. அப்போ இங்கே தான் நிஜமான குட்டு இருக்குது. கடந்த காலத்தில் இவருடைய வரலாறை விசாரிக்கின்ற பொழுது இவர் இந்த புரோக்கர் வேலை பார்த்தவர் தான். இவருக்கு சொந்தமாக ஸ்கூலே கிடையாது. இவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இருக்கும்? 250 கோடிக்கு மேலே. பாலக்கோடில் 28 கோடிக்கு மண்டபம் இருக்குது. இப்போ கட்டியிருக்காரு, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி. 3 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இது எதுவுமே ஒரு தொழில் பண்ணியெல்லாம் சம்பாதிக்கல. இப்படி இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இவர் ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காரு இல்லையா, இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை மற்ற ஸ்கூலுக்கும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கிக்கிறது. கேட்டால் அரசில் காசு கேட்டாங்க, எனக்கு அமைச்சர் பழக்கம் அப்படின்னு இவர் வாங்கி போட்ட காசை ஏமாத்துறதுக்காக இவர் எங்கே குற்றச்சாட்டை சொல்கிறாரு, போன பீரியட்லலாம் நாங்கள் அப்படி கொடுத்தோம். இந்த ஃப்ரீங்கிற கான்செப்டை எப்போ வருது? இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிளைம் பண்ணி ஃப்ரீயாக தான் கிடைக்கும்னாரு. ஐயா, நீங்கள் பண்ணிட்டு போகலத. கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இந்த ரெக்கக்னிஷனுக்கு பர்மனன்ட் ரெக்கக்னிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா இந்த சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டரை பெற்று ஒரு லீகல் ஒப்பீனியனை வாங்கி பர்மனன்ட் ரெக்கக்னிஷனுக்கான ஆர்டரை ஜிஓவை கடந்த காலத்திலேயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இப்போ நீங்க சொன்னீங்க நந்தகுமார் பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு. ஆனா இப்போ திமுக நிர்வாகியான பிடி அரசகுமார் அவர்கள் கூட 100 கோடி தனியார் பள்ளிகள்கிட்ட வாங்கி ஏமாத்திருக்காரு, கைதா இருக்காரு. சோ அப்ப அது உண்மைங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு தெரிய வருது. பிடி அரசகுமார் ஏன் கைதா இருக்காருன்னா, அது அவங்களுக்குள்ள அந்த சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா அந்த சங்கத்தினுடைய செயலாளர். அந்த சங்கத்தினுடைய செயலாளராக இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காராம். அந்த சங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்து கன்சாலிடேட்டடா. ஒரு செயலாளர் தலைவர், அது சங்கத்தினுடைய பிரச்சனை. அதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா திமுக கட்சியை சேர்ந்தவராதான் இவர் இருக்காரு. திமுக கட்சியில இருக்கு, அதான் சொல்றேனே, ஒரு செயலாளர் தலைவர் மீது சொல்றாரு. அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களை கேட்டு விசாரிக்கும் போது, சார் அங்கே எல்லாமே லீகலாக தான் சார் நடந்துச்சு, வெறும் 1.25 கோடி ரூபா தான் சார் மீறி போயிருந்தா பேங்க் டிரான்சாக்ஷன் மூலியமா சந்தா வசூல் பண்ணியிருப்போம். 100 கோடி எங்கிருந்து 100 கோடின்னு சொல்றாங்க தெரியல சார். இது முழுக்க ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி செயலா இருக்கு. அப்படிதான் இதனுடைய சாராம்சம் இருக்கு. இதுக்கும் அரசுக்கு சம்மந்தம் இருக்கானா? இல்லை.
அந்த குற்றச்சாட்டுலேயே கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே வந்து அமைச்சரோ இல்லை அரசையோ சொல்லலை. அரசகுமார் மீது அவர் ஒரு குற்றம் வைக்கிறார். அப்ப அன்பின் மைய சூழலே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இருந்ததா அவர் பேர் எல்லாமே சேர்த்துருக்காங்கல்ல. இது எதுக்குன்னா அவர் பேரை டேமேஜ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், நேற்று நிகழ்வு நான் சொல்றேன், சிபிஎஸ்சியோடைய கைட்லைன்ஸ் வந்திருக்கு, மும்மொழி கொள்கையை கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. இப்போ இந்த விஷயத்தை எதிர்த்து ராஜ்மோகன் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. இப்போ வாயை திறப்பாங்களா? இதுவரைக்கும் பதில் சொல்லலை. என்ன ஸ்டாண்ட் எடுக்க? கம்பல்சரின்னு சொல்லி கைட்லைன்ஸே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன காலங்கள் கம்பல்சரி இல்லைன்னு இருந்தது கடந்த காலம். இப்போ நேற்று டேட் போட்டு 29/6/2026 கைட்லைன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை ஸ்ட்ரிக்ட்லி தே ஹாவ் டு ஃபாலோ. அப்போ மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்டட். அப்போ இந்த மும்மொழி கொள்கை எதோட பார்ட்டு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட பார்ட்டு. ஆப்பாருன்னு ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இந்நாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. இனி எல்லா குழந்தைகளுக்கும் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறோம், அதில் சாதி முதற்கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னார். இது எதோட பார்ட்டு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்ட்டு. ஆனா தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சர் இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணப்படும் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்கிறேன். அப்புறம் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சார், வெளியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ள நடந்துகிட்டு இருக்கும். அப்படிதானே போகுது. இதுக்கு மறுப்பு சொல்லணும்ல. இது வரைக்கும் மறுப்பு சொல்லலையே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலத்துல தப்பு நடந்ததா, ஊழல் நடந்ததா ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் சொல்றாங்கன்னா, இந்த கட்சி இப்ப ஆளுங்கட்சியில இருந்து கூட இல்லை. யார் சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவு சொல்கிறாரு. அடுத்து இதுக்கு சப்போர்ட்டாக யார் வர்றாருன்னா, நான் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வருகிறார். என்னுடைய அனுபவம் இருக்கிறது, நான் இது மாதிரி ஸ்கூல் பர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணேன், பணம் கேட்டாங்கன்னு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயா, நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க? நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் NIOS ஸ்கூல், நேஷனல் ஓப்பன் ஸ்கூலிங் ஸ்கூல் அது, ரைட்டா? அந்த ஸ்கூலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷனே தேவையில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன். அதுவே குலக்கல்வி முறையை பின்பற்றுகின்ற ஒரு பாடத்திட்டம். நீங்கள் என்ன சொல்லித்தரீங்கன்னே எங்க தெரியாது. அப்போ உங்களுக்கும் அந்த பிஜேபியினுடைய மனப்பான்மையில் தான் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அதை நெருக்கி நீயே நடத்துறது NIOS ஸ்கூல்னு இல்லை, TTCPயில் நாங்கள் கேட்டோம், அதுக்கு தான் கொடுக்கலன்னு சொல்லி, அதுக்கு தான் இப்படி பணம் கேட்டாங்கன்னாரு. சரி, உன்னோட அப்ளிகேஷன் எங்கேயா சப்மிட் பண்ணியிருக்கேன்னு ஆன்லைனில் போய் செக் பண்ணாங்கன்னா, இல்லை அது என்னுடைய நண்பருடைய அனுபவம்னு மாற்றி பேசினார். அப்புறம் இதெல்லாம் உச்சகட்டமாக கடைசியாக ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்கூலுக்காரங்க, ஆமாம் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி போட்டாங்க. ஒரு லேடி ஒருத்தர் அரவிந்தோ ஸ்கூலில் தாளாளருங்கிற. அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த பள்ளியிலேருந்து ஒரு ரிப்ளை வருது, அந்த பேட்டி கொடுத்த தாளாளர் என்று சொல்லிக்கொண்ட அந்த அம்மையாருக்கும் எங்களுடைய ஸ்கூலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் முன்னாள் ஓனர். அப்போ என்ன நீங்கள் கட்டமைக்க விரும்புகிறீங்க? ஏன் அது தொடர்ச்சி அப்படி நடக்குது? நீங்கள் அஃபெக்டட் பார்ட்டி யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இல்ல, நம்ம ஒருத்தர்னு பார்க்காம நந்தகுமார் சொல்லியிருக்காரு, அப்புறம் பிடி அரசகுமார் அரெஸ்ட் ஆயிருக்காரு, அப்புறம் பார்த்தா இப்போ ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாமே யாருமா? டிஎன்சி இளங்கோவன் யாரு? சம்பத்தினுடைய சம்பந்தி, முன்னாள் தொழில்துறை அமைச்சர், அதிமுகல இருந்து இன்னைக்கு தாவேகாவை நோக்கி நகர்றாரு. தாவேகா நெக்ஸஸ் வச்சிருக்கக்கூடியவர் தான் டிஎன்சியுமே. இன்னைக்கு எல்லாருமே இவங்களுக்கு என்ன தயவு தேவைப்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். எந்த விதத்தில்னு சொல்ல வரீங்க? இவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதற்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டு வையுங்கள், உங்களுக்கு வேண்டியதை செய்து தருகிறோம். அப்படித்தானே இது நகருது. 1. 2வது, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இருந்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கல்வித்துறையை கிட்டத்தட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்தியா முழுக்க நம்ம கொண்டாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியவர். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்னு மாற்றி காட்டியவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல்ஸ்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு. ஸ்கூல் பீரியட்லேயே ஒரு பெரிய ரிஃபார்மை கொண்டு வந்தது இவருடைய பீரியட்னு சொல்லலாம். அந்த இமேஜை டேமேஜ் பண்ணும், எங்களுடைய நோக்கம் அவ்வளோதான். ஏதாவது ஒரு இடத்துலையாவது அஃபெக்டட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? இல்லை.
இந்த நான் கேட்குறேன், இந்த நந்தகுமார் அஃபெக்டட் பார்ட்டியா? இல்லை. இந்த டிஎன்சி அரசகுமார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவரு அது அஃபெக்டட் பார்ட்டியா? இல்லை. மற்ற ஸ்கூல்ஸை ஏமாத்துறாங்கன்னு ஒரு பொத்தாம்பதுவான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ இந்த அரசுக்கு அவசரம். இவங்க சங்கத்துக்குள்ளே இருக்கிற வரப்பு தகராறில் எதுக்கு கட்சி இழுக்கணும், எதுக்கு மற்றவங்கள பற்றி சொல்லணும்? அது எப்படி 400 கோடி ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் சொல்கிறாங்க, அப்புறம் 300 கோடி ஆகுது, அப்புறம் இப்போ வந்து 100 கோடிங்கிறாங்க, டிஸ்கவுண்ட் போட்டு தராங்களா? அர்த்தம் இல்லாததாக இருக்குது. 1.25 கோடிக்கு பேங்க் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது அவங்கள விசாரிக்கின்ற பொழுது. எல்லாமே செக்கில் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து 100 கோடிங்கிற ஃபிகர் வந்துச்சு? யாராவது இவங்கெல்லாம் கலெக்டிவாக இந்த 10 பேர் இவங்க ஏமாந்துருக்காங்க பணம் கொடுத்து அப்படின்னு இருக்கா? இல்ல 1 கோடினாலும் 100 கோடினாலும் ஊழல் தானே சார்? கொடுத்தவர்கள் யாரேனும் எதையாவது ஒரு சூழ்நிலையில் வந்து பாதிக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்காங்களா நான் கேட்குறேன். அப்போ 19 யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு நகரலாமா? அப்படி மிகப்பெரிய குற்ற பின்னணியை வச்சிருக்கக்கூடியவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இந்த நந்தகுமார் மீது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காருன்னு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் அந்த அரசு எடுக்க மாட்டேங்குது? உங்களுக்கும் இந்த நந்தகுமாருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு? இப்போ பாஜகவுக்கு தாவேகாவுக்கு ஒரு அண்டர் டீலிங் இருக்குன்னு ஆமா, சொல்றீங்களா? இவங்க எல்லாம் கொல்யூசிவாக செயல்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்து விளங்கலை, தமிழ்நாடு கல்வித்துறை சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு ஒரு பதிவு போட்டிருக்காருமா, வேதனையாக இருக்கு. ஆசிரியர்கள் எல்லாத்தையும் குற்றம் சொல்லி அரசு பள்ளிகள் எல்லாம் மிகவும் தரம் குறைந்து விட்டதாக ஒரு பதிவை போடுறாரு. உங்களுக்கு நோக்கம் என்ன? யூபி மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிடணும், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக நீங்கள் திறந்துக்கணும், மும்மொழி கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட பணம் சுரண்டணும். ஏன்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். மெட்ரிக் சிலபஸ் நடத்துகின்றவர்கள் சமச்சீர் கல்வியில் ஃபீ ரெகுலேஷன் கமிட்டி மூலிமா ஒரு லிமிடெட் ஃபீஸை தவிர அதுக்கு மேலே வாங்க முடியாது. சிபிஎஸ்சினா நீங்கள் ஒரு குழந்தைக்கு எல்கேஜிக்கு 1 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வாங்குறீங்க, 3 லட்சம்லாம் வாங்குறாங்கல்ல, கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் கல்விக்கு வியாபார தலமாக மாத்துறீங்க, கல்வியை சேவையாக நீங்கள் செய்ய தயாராக இல்லை. அப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு ஃபீ ரெகுலேஷன் கமிட்டி இருக்கா? இல்லையே. ஏன் இல்லை? ஃபீஸை பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குறதுக்கு கோர்ட்டில் போய் கேஸை போட்டிருக்காங்க. நாங்கள் இதை அப்படி பப்ளிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வராது. எப்படி வராது? கல்விங்கிறது சேவை தானே, அப்போ அதில் வரணும்ல. ஏன் வரமாட்டேங்குது? எதுக்கு கோர்ட்டை ஓடுறீங்க அந்த அசோசியேஷனுக்காரங்க? சிபிஎஸ் அசோசியேஷனு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிபிஎஸ்சி ஸ்கூல்களுக்கு நாங்கள் இத்தனை காலமாக இல்லாமல் நாங்கள் ஆயிரம் ஸ்கூல்களுக்கு மேல் நாங்கள் வந்து இப்போ ரெகக்னிஷனு ரினியூவல் எல்லாமே கொடுத்துட்டோமே அப்படிங்கிறாரு. உனக்கு அக்கறை வந்துச்சு சிபிஎஸ்சி ஸ்கூல் மேலே? இப்போ அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் 2 கண்கள்னு வேற சொல்றீங்க. அரசு பள்ளிகளை பிரதானமாக பார்த்து அந்த பள்ளிகள் எல்லாத்தையும் தரம் உயர்த்தி வச்சிருக்கிறது எங்க? நீங்க இந்த பள்ளிகளை நல்லா இருக்கிறதுனால ஒருவேளை தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கலாம். அப்ப நீங்க அதை பேலன்ஸ் பண்ண பாக்குறீங்க. அரசு பள்ளியை நீங்க நடத்த விரும்பல, அதை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை இந்த அரசில் இருக்கக்கூடியவர்களே செய்கிறார்கள். ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் அவருடைய பதிவுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஒரு ஸ்டோரி டெல்லிங், தொடர்ந்து பொய்ய சொல்றது. கடந்த காலங்கள்லையும் தான் நடந்திருக்கு. திமுகவினுடைய சாதனைகளை எதெல்லாம் நாங்கள் உரிமைன்னு கொண்டாடுவோமோ, எதெல்லாம் சிறப்புன்னு நம்ம இந்த சமுதாயத்தில் யார் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பர்சனை டேமேஜ் பண்ணுறது இவங்களுக்கு வழக்கம், அந்த திட்டங்களை டேமேஜ் பண்ணுறது இவங்களுக்கு வழக்கம். அதே திரும்ப பழைய ஃபார்முலா தானே திரும்ப வர்றாங்க. என்ன அர்த்தம் இதில் இருக்குது? ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 பேர் சேர்ந்து ஐயா எங்களெல்லாம் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு மேக் சென்ஸ். அது மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்கலாம். சங்கத்தினுடைய புரோக்கர் தலைவன் ஒரு ஆள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்து பேசுவீங்களா என்ன? ஆதாரம் வேணாமா என்ன? நீ சொல்கிறல வாங்கினாங்கன்னு, சார் இந்த தேதியில் இவ்வளோ கொடுத்தாங்க சார், இந்த ஸ்கூல் கொடுத்தாங்க சார், இந்த ஸ்கூல் கொடுத்தாங்க சார், சொல்ல பார்க்கலாம். ஆதாரமே இல்லாமல் 19 பொதுவெளியில் வந்து நீங்கள் பாதுகாப்புக்காக பாரதிய ஜனதா கட்சியில் உங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் செஞ்ச ஃப்ராடு தானே, நீங்கள் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் செஞ்சு கொடுத்தது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக, இன்னைக்கு இந்த அரசினுடைய தயவுல இருந்து அந்த என்கொயரியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் செஞ்சு கொடுத்ததெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆதரவு நிலை எடுத்திருக்கீங்க. ஒரு பக்கம் இந்த அரசினுடைய நல்ல குட் புக்ஸில் போகணும்னா அந்த அரசில் ஊழல் பண்ணுச்சுன்னு திட்டணுங்கிறதுக்காக தானே நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் யாரோ ஒரு தனிநபர் கூட இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு சிபிஐ தெரியாதா, இடி தெரியாதா? எல்லாம் தானே தெரியும் சார்.
இப்போ இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு? 10 ரூபா வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசலாமா? அப்படி அனுமதிக்க முடியாது. இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உறுதியாக எடுக்கப்படுகிறது. இனியும் இவர் மட்டும் இல்லை, யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் வருகின்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டியிருக்கும். இது நேரடியாக ஒரு வார்னிங்காகவே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது எங்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. எங்களுடைய பெயருக்கு களங்கம் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். திமுக ஆட்சிக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது எங்களுடைய அமைச்சர் தான் போடணும்னு கூட அவசியம் இல்லை. எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய காலத்தில் நாங்கள்லாம் அது கூட இருந்து பணியாற்றியவர்கள்ங்கிற முறையில் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பண்ணின திட்டம். இன்றைக்கி ஒரு முட்டாள்தனமாக ஒரு திட்டத்தை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. மகிழ்முற்றம் முதலில் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 4 குரூப் ஆரம்பித்து இந்த குரூப்புகளில் பார்லிமெண்ட்டுடைய மாடல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அடா பைத்தியக்கார பசங்களா, 2 வருஷம் முன்னாடி இது ஆரம்பிச்சாச்சு. அது மிகச்சிறந்த திட்டம்னு 5 செப்டம்பர் 2025 அவார்டு வாங்கியிருக்கு. அந்த பரிசு அவார்டு, இந்த திட்டத்தை, மகிழ்முற்றம் திட்டத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னால், முதலமைச்சர் கைகளில் அந்த சர்டிஃபிகேட் வந்ததை துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் கையில் கொடுத்துருக்கோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாருன்னு சொல்ல வரீங்க? ஸ்டிக்கரே ஒட்டல, நேரா அவங்களுதுனே கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல புதுசுன்னு எழுதுறான். 2024 அறிவிக்கப்பட்டு சிறப்புன்னு பரிசு பெற்ற ஒரு திட்டம். அதுல உங்களுக்கு தேர்தல், பாராளுமன்றம், மாடல் சட்டமன்றம் எல்லாம் நடத்தி அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்ன திட்டம். இது நம்ம இவங்க தான் பண்ண மாதிரில இன்னைக்கு பேச வராங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். நல்லதுகளை எல்லாம் எடுத்து அவர்களுடைய பெயர்களை வைத்துக் கொள்வதும், கடந்த காலத்தில் தவறுகள் நிறைய நடந்ததாக சித்தரிப்பதும் இந்த அரசுக்கு ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. இதற்கான வேலைகளை இவங்க செய்யறாங்க. இதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அன்பில் மகேஷ் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒரு போஸ்ட் கூட போடலையே. எதுக்கு அவர் போடணும்? இல்ல அவர் மேல அவர் மேல என்ன அப்படி என்ன அந்த கட்சி சொல்லிடுச்சா, இல்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்களா? ரோட்ல போறோம் வரவெல்லாம் பேசும், அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்களா? என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். அந்த அரசு சொல்லட்டும். அரசுல இருக்கிற யாராவது எங்களை கேள்வி கேட்கட்டும். 20 சங்கத்துக்கு மேல இருக்கு. இந்த அயோக்கிய பையன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாப்ல. அப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா, போறோம் வரவன் ஏதாவது ஒருத்தன் சொல்றதுக்கெல்லாம் நாங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியும், விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியுமா என்ன? ஆதாரம் இருக்கணும்ல. இருந்தா நீ கேஸை போடு, சட்ட ரீதியா சந்திச்சுட்டு போறோம். எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்குறீங்க? கேட்கறதே முதல்ல தப்பு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை பத்தி நான் தப்பா பேசுறேன், உடனே நீங்க எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லி சொன்னா 10 பேர் பேசுனா 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்குற வேலையா உங்களுக்கு? இல்ல இருந்தாலும் தொடர்ச்சியா ஒரு வாரமா ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு. இல்ல ஸ்ரீதர் வேம்பு நானும் பாதிக்கப்பட்ட. ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்றாரு? அவர் ஸ்டாண்டை தான் 3ஆ மாத்திட்டாரு. அவர் அதுல நகர்ந்துட்டாரு, டிடிசிபின்ட்டாரு. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய நண்பருடைய அனுபவம்ட்டாரு. ஸோ அவர் வந்து சொல்றதை எடுத்துக்கவே தேவையில்ல, அவரே பேக் அடிச்சிட்டாரு. இப்போ இந்த 4 நாளாவே வந்து நந்தகுமார் சீன்லேயே இல்லை. எப்போ அஃபீஷியலாக நாங்கள் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சோமோ எங்களை பார்ட்டியிலேருந்து பதிலே இப்போ காணுமே. அவரை எங்கே போனார் அந்த நந்தகுமார்? அவ்வளோதான் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணோம். ஏன் இந்த கேள்வி எழுதுன்னா, ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அல்லது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு அன்பில் மகேஷ் மௌனமா இருக்காருன்னா அப்ப அதுக்கு ஒத்து போறாரு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியும் சோஷியல் மீடியால சில கருத்துக்கள் உலா வருது. நீங்க ஒருத்தரை பத்தி போடுவதற்காக ஒருத்தர் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மீது இந்த அரசு சொல்லட்டும், இல்ல துறை ரீதியாக யாராவது ஏதாவது கேள்வி கேட்கட்டும், பதில் சொல்ல தயார். இல்லைன்னா இதெல்லாம் எப்படின்னா, நீங்க தேவையில்லாம ஒரு சர்ச்சைக்குள்ள இழுத்து அசிங்கப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். அதுல போய் ஈல்டாக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நான் கேட்குறேன், ஒரு குட்டையில் அழுக்கு குட்டையில் கிடக்கிற ஒருத்தன் வா சண்டைக்குன்னு கூப்பிடுறான்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவன்கிட்ட சண்டை போடாமல் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அவன் கூப்பிடுறான்ல, போய் சண்டை போட்டுட்டு வாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் சார், அங்கே போய் சண்டை போடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் தரான், அவ்வளோதான். ஒருவேளை அவன் செய்கிற அவங்ககிட்ட தப்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் எங்கள் மேலே குற்றச்சாட்டுனா எங்கே போய் சொல்லணும்? அதுக்கான துறை ரீதியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கலாம்.
போகிறவன் வரவங்களாம் கத்திக்கிட்டு உட்காந்துருப்பான், அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்போமா? மிக தவறான ஒரு உதாரணமாகிவிடும் அப்படி பதில் கொடுத்துறதுங்கிறது. சட்ட ரீதியாக அவர் தப்பு இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப அதான் நான் சொல்ல வேண்டி வருது. அப்போ அந்த எதிர்பார்ப்பே தப்பு மீடியாவுக்கு. அப்போ என்ன உங்களுக்குலாம் பரபரப்பு தேவைப்படுது, இவர் ஒன்று சொல்லணும், இவர் ஒன்று சொல்லணும், இவர் ஒன்று சொல்லணும், இவர் ஒன்று சொல்லணும், அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க மீடியாவில். இப்போ நாங்கள் வந்து பதில் கொடுத்துருக்கோம்ல, இருந்தால் துறை ரீதியாக நீ சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே, எங்கேயா போன நீங்கள்? எப்படி அப்படி ஒரு ட்ரஸ்ட்டில் முதல்ல அப்படி பணம் எடுக்க முடியுமா? எந்த பள்ளிக்கூடமாவது வந்து அப்படி பணம் ஹேண்டில் பண்ணுற பள்ளிக்கூடம் அதெல்லாம்? ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு தான் ஸ்கூல் நடத்த முடியும், தனியார் தனி பேரில் ஸ்கூல் நடத்த முடியாது. ட்ரஸ்ட்டில் முதல்ல காசு ஜென்ரேட் பண்ண முடியாதுங்கிறதே தெரியாதா இவங்களுக்குலாம்? இன்னும் நான் அடிப்படைக்காக போய் கேட்குறேன், ஒரு ட்ரஸ்ட்டில் எப்படிங்க காசு ஜென்ரேட் பண்ண முடியும்? செல்ஃப் போட்டு எடுப்பீங்களா? அப்படி எடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா? கேட்குற நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே, உங்கள் பேப்பர் சரியா இருக்கு ஆனால் என்னை மிரட்டி காசு கேட்குறாங்க அப்படின்னு போய் கொடுத்துருக்க வேண்டியதானே, தப்பு இருந்திருந்தா? அப்போ முதல்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற தெரியுது, கேட்டால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற தெளிவாக தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த கதையெல்லாம்? அதையும் மீறி மூணாவது கட்டமாக போனால் நீங்கள் லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் பெறுவதும் தவறு தானே. உங்கள் ரெக்கார்டு சரியாக இருந்தால் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே. 12,000 ஸ்கூல் இருக்குமா? 12,000 ஸ்கூலில் ஒரு 10 ஸ்கூல் கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க தப்பு இருந்திருந்தா? அப்போ நீங்கள் யோசிக்கணும்ல, ஏதோ ஒரு 100 ஸ்கூல் இருந்திருந்தா. இந்த நந்தகுமார் வந்து வெறும் 100 ஸ்கூல் கூட இல்லை ஒரு சங்கத்தில். இந்த சங்கத்தை வச்சு காசு சம்பாதிச்சாலும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த ஸ்கூலுங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அவருக்கு எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு நியூஸ் 24/7. அப்படி ஸ்கூல் ரெக்கார்டெல்லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணீங்கன்னா எல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவருக்கு தானே தெரியும் பூரா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து வருங்க. இப்போ எங்களுடைய வேண்டுகோள், இந்த அரசு நந்தகுமார் அவர்களுடைய பள்ளியினுடைய சான்றிதழ்கள் உண்மையானவையாங்கிறத விசாரிக்கணும். இவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு இவர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெனுயினா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இவர் சங்கத்தில் இருக்கிற ஸ்கூல்கள் அத்தனையுமே, ஏன்னா இவர் தான் அதுக்கெல்லாம் கார்டியன் மாதிரி இருந்தவர், இவருக்கே போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணவர், அந்த ஸ்கூலுகளுக்கும் போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. பல ஸ்கூல்கள் இப்போயே புலம்புறாங்க, சார் இவர் கொடுத்தது ஒரிஜினல் நாங்கள் நினச்சோம் சார், பயமாக இருக்குது சார், ஏதாவது என்கொயரி வந்துச்சுன்னா நாங்களாம் அவரை சொல்லிட்டு போயிடுவோம் சார் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. இது அந்த காலம் வந்துச்சுன்னா அதையும் தானே சந்திச்சாகணும் அவர். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப நன்றி சார், நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி சகோதரி.